அமைப்பை பார்க்கக்குள்ள ஓர்வழிப்படுகுது. அங்க உருவத்துல மயங்கக்குள்ள அச்சம் வருது, அச்சம் ஏற்படுகிறது. அப்ப என்னடாப்பா எழுந்து அதுக்குள்ள உள்ள 36,000க்கு முற்படணுமா இல்லையா, முற்படுவாளா இல்லையா? முற்படக்குள்ள அங்க ஒசாதக்குள்ள உள்ளுக்குள்ள காட்டி இருக்கிற பாயிண்ட், உள்ளுக்குள்ள என்னத்தை ஒரு புரிய வச்சிருக்காங்கிற விஷயத்துக்குள்ள அறிவும். அப்ப இது கூடுதல உருவத்தை உணர்ற இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இது பிடிபடும், இல்லாட்டி பிடிபடாது. அவர் உருவத்தை உணர்ற இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இதை பிடிக்கிற இடத்துக்கு வருவேன். அப்படி இல்லாம இன்னைக்கு அவருக்கு பிடிப்படுற இடம் வராது. இந்த பாடல்கள்ல இந்த இல்ஹாமத்து பாட்டு, இல்ஹாமத்து இறங்குன்னு சொல்லி போட்டு அப்படி சொல்றாங்க தானே. அது இப்ப பாடல் வரிகள் எப்படி அமைஞ்சிருந்தானே இறங்குற இல்ஹாமத்து ஒரே மாதிரிதான் வந்துருக்கு. அது என்ன அப்படி? அத கேள்வி கொஞ்சம் எனக்கு விளங்குதில்லை. எப்படி என்ன கேக்குறீங்க? அதாவது இப்ப இல்ஹாமத்து பாட்டுன்னு சொல்றோம். இல்ஹாமத்து இறங்குன நிலையில இந்த பாடல் ஆனா இல்ஹாமத்துங்கிறது ஒரே மாதிரித்தானே இருந்திருக்கும். இருப்பது நான் என்னும் நினைவு வரும் என்ற மாதிரித்தானே இல்ஹாமத்து இறங்கிருக்கு. ஒவ்வொரு வரி வரியா அப்படி இறங்கிருக்காது. இல்ஹாமத்து வஹி என்று சொல்றதெல்லாம் இந்த பெயர்ல வித்தியாசம். வஹி என்கிறது ஒன்று, இல்ஹாமத்து ஒன்று, இல்முல்லதுன்னி என்று சொல்றதெல்லாம் அந்த பெயர்ல வித்தியாசப்படுது. விஷயம் ஒன்றுதான். ஏண்டா அது நபிமார்களுக்குத்தான் வஹி. இல்ஹாமத்து வாடுறது நல்லடியார்களுக்கு என்று சொல்றாங்க. அப்ப நபிமார்களுக்கு வஹியை காட்டி போட்டு இல்ஹாமத்து வாடுறது நல்லடியார்களுக்கு காட்டுறதுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நுட்பம் இருக்கக்குள்ள. அப்ப நாம இப்ப வஹி நல்ல நிலையில உள்ளதா, இல்ஹாமத்து நல்ல நிலையில உள்ளதா யோசிப்போமா இல்லையா? அப்படி சிந்திப்பேன் தானே. அப்ப அதுக்காகத்தான் சார் ஐனிக்கு என்ன சொல்றான்னா, இல்ஹாமத்தும் வஹியும் பெயர் தான் வித்தியாசமே இல்லாமல் விஷயம் ஒன்றுதான். அப்ப இல்ஹாமத்து வஹி என்ற என்ன, வேறு என்கிற உணர்வு இல்லாம வேறு என்கிற உணர்வு இப்ப உள்ளத்தில நீக்கப்பட்டுட்டா அந்த உள்ளத்தில என்ன செய்யும்? இல்ஹாமத் வஹி எல்லாம் வரும். இல்ஹாமத் வஹி எல்லாம் வரும். அப்போ அது சொல்ற ஒரு பாட்டுல சிறுக்குள்ள உள்ளத்தில் குர்ஆனின் ஒளி தோணாண்டுக்கு சொல்றார். சிறுக்குள்ள உள்ளத்தில் குர்ஆனின் ஒளி தோணா. அப்ப குர்ஆனுக்கு ஒரு ஒளி ஒன்றிக்கு அது தோணாண்டு அதுல காட்டுறார். அப்ப குர்ஆனின் ஒளி தோன்றா என்ன செய்யணும்? உள்ளத்தில் இருக்கிற சிறுக்கனுக்கும் அந்த சிறுக்கன் இருக்கிறேன். அது என்ன சிறுக்கு? வேறெண்டு காண்றது. அந்த வேறெண்டு காண்ற அந்த சிறுக்கன் இருக்கும். அதே பாட்டில் சொல்றாங்க, அருள்மறை திரு, அந்த பாட்டு ஞாபகம் பண்ண சொன்னா, குர்ஆனின் ஒளி தோணா அருள்மறை திரு, அருள் திருவசனம், அருள் திருவசனம் பொருள் காட்டா. அருள் திருவசனம் பொருள் காட்டா. அதாவது அருள் திருவசனத்தில பொருளை காட்ட, குர்ஆனின் ஒளி தோணா அருள் திருவசனம் பொருள் காட்டு. அப்ப அருள் திருவசனத்தில பொருள் காற்று என்றாலும் குர்ஆனுடைய ஒளி தோன்று என்றாலும் அவற்றை உள்ளத்தில் என்ன நீக்கப்படணும்? சிறுக்கு நீக்கப்படும். சிறுக்கு நீக்கப்பட்டுட்டா இப்ப வர்ற உள்ளத்திலே என்ன நடக்கும், என்ன இருக்கும், என்ன இறங்கும் என்றா இல்ஹாமத் வஹி.
அப்படின்னா இப்ப தன்னிலையில உணர்ற விஷயம் எல்லாம் என்ன அடிப்படைக்கு வரும்? இல்ஹாமத்துக்கு வரும். அப்ப அவர் பெரிதொண்டு இல்லை, என்னை தவிர பெரிதொண்டு இல்லை என்று சொல்லி உணர்ற இடத்துக்கோ உணர்ற நிலைக்கோ ஒரு உள்ளம் வந்துட்டா இப்ப ஒரு உள்ளத்துல வாரதுக்கெல்லாம் பேர் என்ன? இல்ஹாமத்து. இல்ஹாமத்து. அதே உள்ளத்தில வேறு என்கிற சிறுக்கோட ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டா அதுக்கு வகி இல்ஹாமத் என்று பேர் இல்லை. அதுக்கு என்ன பேர் சர்வசாதாரணமாக நாம பேசிக்கிற விஷயம். அதுக்கு பொருளும் இல்லை, அர்த்தமும் இல்லை, அதுக்கு ஒரு ஒளியும் இல்லை. அப்படி என்ன என்னடா ஒரு கவிஞர் பாட்டு எழுதிக்கிறான்னு வைங்களேன், அதுல என்ன நன்மை இருக்கு? அதுல ஏதாவது நன்மை இருக்கா என்று தேடினா ஒன்றும் இல்லை. சும்மா அந்த நேரத்துக்கு அந்த தமிழ் மொழியில எழுதியிருக்கிற அமைப்பையும் அந்த இசையையும் கொஞ்சம் இனிமை, கொஞ்சம் இசையோட இனிமையா கேட்கறத தவிர அவர உள்ளத்தை தொடுற மாதிரியோ உள்ளத்தை தாக்குற மாதிரியோ உள்ளத்திலே இருக்கிற சிந்தனையை தூண்டுற மாதிரியோ அந்த வரிகள் அமையாது. அப்படித்தான் ஒரு சிலர் கவிஞர்களுடைய வரிகள் அமைஞ்சாலும் இவர் எடுத்து சிந்திக்காரன்னு வெப்பமே அது போய் எங்கேயாவது அவரோட தேனி செய்யும், முட்டிட்டு நிற்கும். அதுதான் கவிஞர்கள் எல்லாம் தட்டழியர் என்று சொல்லி வேதஞ்சலுது. தட்டழியராக என்ன? ஒரு இடத்த போய் நின்றுக்கிட்டு முட்டி நிக்கிறது தட்டழிகிறது. ஆனா இந்த இல்ஹாமத்து வகை மூலமாக வர பேச்சிருக்கே அது முட்டாது. அவரு அதை சிந்தனைக்கு எடுத்தாரண்டா, அந்த சிந்தனையிலே ஆழமாக இறங்கினாரண்டா எங்கேயாவது முட்டிட்டு நிக்க அவரை என்ன செய்யும்? அது கூட்டிக்கிட்டே இப்ப இவருடைய சிந்தனை அந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இடத்தோட நிக்க. அப்ப அப்படி வந்த விஷயம் தான் இந்த குர்ஆன் வேதம் என்று வந்திருக்கிறதும் இல்ஹாமத் என்று நமக்கு வந்திருக்கிற விஷயம். இதுக்குள்ள நாம அதிகமாக நம்மட சிந்தனைய எடுத்தோம்டா, சிந்தனைய போட்டோம்டா, இப்ப வேதமும் கேக்குது, இதை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல புட்டா போட்டிருக்கிறீங்க. 340 இடத்தை சம்பந்தப்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல வருது. இந்த 340 இடத்தையும் ஒரு அல்லாஹ்வுடைய பேச்சை அவன் என்னுடைய பேச்சென்று சொல்லி வெளிப்படுத்தி தந்த ஒன்றை சிந்திக்க செல்றான்டா, எந்த சிந்தனையும் இல்லாம மேலோட்டமாக நாம கேட்ட விஷயத்தை அவன் சொல்லியிருக்கான் என்று அர்த்தம் வரும். இப்ப நாம சாதாரண நாம பேசுற விஷயங்களையே மாத கணக்கில் எடுத்துக்கிட்டு ஏன் அவர் அப்படி பேசினாரு, ஏன் அவர் இப்படி பேசினாரு, பல கருத்துக்கள் எடுங்க, அதை என்று சிந்திக்கும். பல கருத்து எடுக்கிற அத முகக்கமோ என்று பல கருத்து எடுக்கிறது, அத பல கருத்துக்களை தேர்றவர் தான். இப்ப அல்லாஹ் இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ராபி நான் இப்படி பேசுறத வச்சு ரிஃபா இப்படி உணரட்டும், நசர் நானா இப்படி உணரட்டும், அனசாபிசி இப்படி உணரட்டும் என்று அல்லாஹ் பல கருத்தோட பேசுவானா? அது பேச்சாது விளங்க காட்டுற இடம். நல்லா பேசக்குள்ள இந்த பேச்சில நசர்னா நீங்க ஒரு விளக்கம் எடுங்க, ரிஃபாய் ஒரு விளக்கம் எடுங்க, அனஸ் ஹாபிஸ் ஒரு விளக்கம் எடுங்க என்று வருமா பேச்சு? அப்படி வந்துட்டா அது பல கருத்து வருமா இல்லையா? பல கருத்து இல்லாம பல கருத்தை பின்பற்றுறதாகத்தான் அது வரும். பல கருத்தை பின்பற்றுறவங்க அவகிட உள்ளத்தில ஒரு அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்களா விளங்கும்,
அவங்க ஒரு பரிசுத்தப்படுத்திட்டு பல கருத்தை பின்பற்றல. அந்த அந்த குர்ஆன் வசனம் முஹ்கமு என்கிறது இல்லை, முத்தஷாபியத்தை பின்பற்றார்கள். பல எண்ணங்களும் பலதையும் தேடி பின்பற்றாக்களா இருப்பாங்க என்று அந்த வசனமே சொல்லுது. அப்ப குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் பேசினதாக எடுத்தா 2 அர்த்தத்தோட பேசிப்பானா, 4 அர்த்தத்தோட பேசிப்பானா? அப்படி பேசின விஷயங்களா இருந்தா அது முரண்பாடுவா? அப்ப அவன் பேசினேங்கிற வசனங்களை எல்லாம் அவன் பேசிட்டான் என்று எடுத்த மூக்கமுதான். முத்தசாபியத்தை எப்படி வருமண்டா? மரம் பேசிக்கண்டா முத்தசாபியத்து வராதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்கேன்னா முத்தசாபியத்து வராதா? புரிபடுதா நான் காட்டுற இங்கேண்டு? அது முத்தசாபியத் தானே. இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசக்குள்ள ஒரு அர்த்தத்தோட பேசியிருப்பாரா? அபூஜஹில் பேசின பேச்சிருக்கி, நபிமாரி பேசின பேச்சிருக்கி, மரங்கள் பேசின பேச்சிருக்கி, மக்கள் பேசின பேச்சிருக்கி. எல்லா இலாகையும் ஒரு இலாக ஆக்கி விட்டாரான்னு பேசினது யார் பேசினது? மக்கள் பேசினது. இப்ப மக்கள் பேசினதாக எடுத்தா முஹ்கமோ முத்தசாபியத்தா? முத்தசாபியத். அப்படி பார்த்தப்ப எல்லாமே முத்தசாபியத்தாகும். இது நான் காட்டுறது உங்களுக்கு இது எல்லாருக்கும் புரியாது. இப்ப அப்படி இல்லாம அங்க நின்று அந்த விஷயத்தை பேசினவன் யாரு, இங்க நின்று இந்த விஷயத்தை பேசினவன் யாரு, இங்க நின்ற மரம் ஏன் அதை பேசிச்சு, ஏன் நபி ஒரு ஆள் இப்படி பேசினாரு என்று சொல்லி ஒரு நிலை பட்டுட்டண்டா, ஒரு நிலையில இருந்து அவ்வளவு பேச்சையும் சிந்திக்க கூடிய மாதிரி ஒரு ஆற்றல் வந்துட்டண்டா, இவ்வளவு நாளும் பார்த்த குர்ஆன் என்ன செய்யாது விளங்க. இப்ப ஒளி தோணும் அந்த குர்ஆன். ஏன் என்ன நீங்கிருக்கு? இப்ப சிறுக்கு நீங்கிருக்கு, வேறு நீங்கிருக்கு. காற்று இங்கே விளங்குதா? இப்ப எல்லாம் மூக்க மாத்தா விளங்கும். இப்ப மூக்க மாத்தான். இப்ப அவன் பேசினதான், அவன் பேசினேன்டா அவன் ஏன் இப்படி பேசினான், இப்ப ஏன் என்றுதான் வரும். ஏன் பேசினான் அப்படி? இந்த நிலையில நின்று ஏன் பேசினான், அந்த நிலையில் நின்று ஏன் பேசினான்? அதான் உங்களுக்கு அன்றைக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று நான் பிடிச்சி தந்தேன். இப்ப திடீரென்று மக்களை கூப்பிட்டு ஃபிரௌன் உங்களுடைய ரப்பு நான் தான் உங்களுக்கு உணவளிக்கேன் என்று செல்றதுக்கு காரணம் என்று கேட்டேன் இல்லையா? அப்ப உண்மையிலே நீங்க ஃபிரௌன் சொல்லியிருக்கான் என்று எடுக்கிறையா, இல்ல ஃபிரௌன்ங்கிற அந்த இடிப்புல இருந்து அந்த அதையும் அல்லாஹ் பேசினா, அல்லாஹ் தான் பேசியிருக்கான் என்று எடுக்கிறையா? அந்த இருப்புல இருந்து அல்லாஹ் தான் பேசியிருக்கிறான். அப்படி இல்லாட்டி ஃபிரௌன் பேச்சொண்டு வேதத்தில வந்திருக்கேன்னு வராதா? அப்ப ஃபிரௌன் பேச்சொண்டு வந்திருக்கேன்னு வரக்குள்ள முரண்படாதா? அப்ப பின்பற்றாக்கள் ஒரு முரண்பாடுடைய ஒரு உள்ளத்தோட இருக்கிறார்கள். அவங்க முரண்பட்டு இருப்பார், முத்தசாபியத்தோட இருக்கிறார், முஹ்கமோட நிக்கிறார்களுக்கு. அப்ப என்னமோ வேறு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடன்பாடுண்டா ஃபிரௌன் என்ன எதிர்மாறு அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் ஒன்றிச்சிருந்த ஒரு நிலையில நடந்த விஷயம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னமோ உண்ட விளங்கப்படுத்தியிருக்காரு, அதை போய் யாரோ மக்கள் சொல்லியிருக்காங்க. என்னொன்னு அவர் மூசாட ரப்பில்ல நான் தான் உங்களுக்கு ரப்பல்லாம் என்ன செய்யா புரிவடுங்க. இப்ப மூக்கம் வந்துட்டு வா. இப்ப இங்க இருந்து பேசி அவரு பேசினத்தை, அங்க இருந்து பேசி இவரு பேசினத்தை உண்மைப்படுத்திருக்கானா இல்லையா? இப்ப ரெண்டும் அவனுடைய பேச்சா இல்ல வேற யாரையும் பேச்சா? இப்ப அவனுடைய பேச்சு.
இதுதான் முழுக்கம். இவர் என்ன செய்வார்னா பல கருத்துக்களை பின்பற்ற மாட்டார், பல கருத்துக்களை தேடி போக மாட்டார். இப்ப இவருக்கு என்ன செய்ய மாட்டா உள்ளத்தில் இப்ப என்ன குர்ஆன்ல ஒளி தோணுது. எப்படி இப்ப அவரு பிறவுனையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் என்ன செய்யல, பிரிச்சு பார்க்கல. பிரிச்சு பார்க்கல. உருவத்துல மயங்கி ஓர் நிலைப்பட்டுட்டாரு. புரியுதா? பிரிச்சு பார்க்க மாட்டேன். இது இப்ப உருவத்துல மயங்கி ஒரு நிலை பட்டாக்களுக்கு ஒரு வழி பட்டாக்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அவளுக்குதான் இந்த இடம் சரியா விளங்க வேண்டிய வச்சுக்கோங்க. வா இப்ப இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா இவர் கல்வி இப்ப ஆரம்பம் தான் முத்தகி. என்ன முத்தகின்னா பக்தி, உண்மையான பக்தி, உண்மையான பக்தி தான். மூடனின் பக்தி இல்லை. இப்ப இந்த இடத்துக்கு வரக்குள்ள அவருக்கு என்ன செய்யுமாட்டா இயல்பா கல்வி சுரக்கும். கல்புல உள்ள பூட்டு என்ன செய்யும், திறப்பட்டு என்ன செய்யும், என்ன என்று காட்டிடும். சும்மா உதாரணத்துக்கு நம்ம விளங்குறதுக்கு கனவுல அம்மாப்பா மூசாண்டு புறவனு நின்றிருக்காக, கனவுல நின்றுட்டு இவ்வளவு காட்டிக்காலும் காண்போனுங்கிற அந்த நிலையில போய் அங்க பார்த்தா ஒரே நிலையில் இருந்திருக்காக, ஒரே இடிப்புல இருந்திருக்காக. எனக்கு புரியாதா? புரிய வராதா? அப்ப அப்ப அந்த இடி வினைய காட்டுறேன்டா என்ன செய்யணும்? கனவுக்கு வர ரெண்டா நிக்கணும், ரெண்டா நிக்க கனவுக்குள்ளுக்கு நிக்கணும். ரெண்டா நின்று வேறு ரெண்டு செல்லியில் செய்யணும், ஒரு இடவழிய உருவாக்கி வேறு காணும். இப்ப இருவினை வந்துடும். இப்ப முத்தசாபியத்து தான் இப்ப அவர் முத்தசாபியத்தான் இல்லை. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குண்டு அவருக்கு தேவைப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் போய் பிரட்டுவாரு. அவருக்கு தேவைப்பட்ட ஆதாரத்தை எல்லாம் என்ன எடுப்பாரு. அப்ப வேதம் செல்லுது என்னண்டா யுதுல்லி பிகி கதிகிறோம். இதை கொண்டு அநேகர் என்ன செய்யறாளாம், நேர் வழிபடுறாளாம். யுதுல்லி பிக வயகு இல்ல யுதுல்லி பிகி கதிகிறோம். இதை கொண்டு அநேகர் வழிகெடுகிறாங்க. வயகுதி பிகி கதிகிறோம். இதை கொண்டு அநேகர் பேலி ஒமாயுதுல்லி பிகில் பாசிக்கின் என்று வருது. அந்த பாசிக்கின தவிர என்ன செய்யலாம் இந்த குர்ஆன் வழி வைக்காத. அப்படி என்ன இப்ப உள்ளத்தில பிரச்சனை பாசிக்கினுங்கிற ஒரு தன்மை ஒன்று உள்ளத்திலே. இந்த பாசிக்கினுங்கிற இந்த தன்மை உள்ளத்தில இருக்கிற வரைக்கும் குர்ஆன் என்ன செய்தவருக்கு பிழையான வழியை காட்டிட்டு. இப்ப பிழையான வழி குர்ஆன்ல இருக்கா, பிழையான வழிய சரி என்று கண்டுகிட்டு போறது அவரோட உள்ளத்திலே இருக்காண்டா அவர் உள்ளத்தில. அதே மாதிரி சரியா வயகுதீபி கசியலாம். இதை கொண்டு அநேகர் நேர் வழிபடுறாளாம். அவங்க யாரு? முதலில் முத்தக்கி. முத்தக்கின்ங்கிற அந்த உண்மையான பக்தியுடைய இடத்துக்கு வாராக்கள் என்ன செய்வாங்க? உண்மையான பக்திக்கு வாராக்கள் நேர் வழிபடுவா இல்லையா? அப்ப முத்தக்கின் என்று வந்து உண்மையான பக்தியில வந்து நேர் வழிபடுறாக எல்டா இப்ப இதுவும் அவளுக்கு நேர்வழிய வேதம் காட்டுதா? அந்த முத்தக்கீனுங்கிற இடத்துக்கு அவரோட உள்ளம் வருகுதா? உள்ளம் வருது. அப்ப அப்படி பார்த்தா வேதத்தில நேர்வழிய எடுக்கிற விளக்கமும் இருக்கு. அதே விளக்கம் அவளுக்கு வழிகட்ட காட்டக்கூடிய மாதிரியும் இருக்கு. அப்ப வழிகட்ட காட்டியது எது? கொள்ளையா போயிட்டு வேறு காண்ற வேறு என்கிற ஒன்று அவட சிறுக்கு அவட உள்ளத்தில இருக்கா. குர்ஆனின் ஒளிதோனா அருள் திரு வசனம் பொருள் காட்டா. சிறுக்கு என்கிறது நீங்கிட்டண்டா நீக்கப்படுமண்டா எகுதி
முத்தக்கி. இப்ப நேர்வழி இப்ப உள்ளத்தை தான் இப்ப நாம முத்தக்கினுங்கிற இடத்துக்கு உள்ளத்தை கொண்டு வரணும். இல்லாட்டி நேர்வழியை பெற உள்ளத்தை முத்தக்கினுங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். இல்லாட்டி என்ன செய்யணும், பாசிக்கினுங்கிற இடத்துக்கு வழிகடப்படுற கொண்டு வரணும். அல்லவா இந்த உள்ளத்தாலாம் இப்ப நேர்வழியும் கிடைக்குது அவருக்கு, வழிகேடும் ஏற்படுது. வழிகேடும் ஒரு உள்ளத்தாலும் அவருக்கு ஏற்படுது. அப்ப வேதம் என்ன செல்லுதுண்டா, முத்தசாபியத்தை செல்லுதா வேதம்? அது விட்டத்தான் சொல்லு. அது என்ன செல்லுதுன்னா புருக்கான் உன்னோட பகுத்தறிவிக்கா நான் பிரிச்சறிவிக்கிறேன். அப்ப பகுக்கும் திறமை மிகச்சி சென்றா உயர் பண்பு ஒன்று அழைக்கும், பரமன் தொடர்பு நிலைக்கும். அப்ப பகுத்துணர்ந்தறி என்று சொல்ற விஷயம் அதான். பகுத்துணர்ந்தறி புரிபடுதா? அப்ப இன்னைக்கு இப்ப இல்ஹாமத்துங்கிறது என்ன, உங்களோட உள்ளத்துல அமைவா. இல்ஹாமத்து உங்களோட உள்ளத்துல அமைவா. அப்ப சல்சலத்து ஜல்சங்கிற தெய்வீக நாதம் இல்ல தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு இல்ஹாம். இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் அவசியம். அப்ப எப்ப நம்மளோட உள்ளத்தில சிறுக்கு நீங்குதோ அப்ப குர்ஆனின் ஒளி தோணும். இப்ப அபூஜெயில் பேசினியா? எங்க அபூஜெயில்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசினியா? எங்க பேசினவரு? ஏன் எதற்கு எங்கே என்ற கேள்வி பிறக்குமா? அழகா பிறக்கும். பகுத்தறிவு சொல்லிப்படும், பக்குவமும் ஏற்படும், பாத செடி அப்படிப்படும். முதலில் முத்தகீன் பாத செடி அப்படிப்படும், பாத செடியா காட்டுப்படும். அப்ப இங்க கஷ்டமாவா இருக்கு மார்க்கம். ஒரு விஷயம் என்ன, வேறு காண்றோமா நிற்குங்க, வேறு காண்றோமா நிற்குங்க. அப்ப வேறு காண்றது சும்மா வேறு இல்லை என்று நினைச்சு நிற்கலாம். அதுங்க அது சும்மா நினைக்க அது எனக்கு வேறு இல்லை ரெண்டாவது உடலை மையப்படுத்தி தான் வேறு இல்லைங்க. அவர் உடலை வச்சு அந்த வேறு இல்லாம இருக்கிற இடிப்பு நிலை உணரப்படணும்டா அவர் என்ன செய்யணும், காண்போனுங்கிற இல்லாட்டி ஏகத்துல தரிக்கிற அளவுக்கு உள்ள மாறுபடும். ஏகமாக நான் இருக்கிறேனுங்கிற அந்த உள்ளத்துல சம்பந்தப்படாம அந்த உள்ளம் அந்த நிலையில தரிக்காம இந்த வேறு காண்றது உள்ளத்தில இருந்துன்னு நாம உலகத்தில கூப்பிடா, உலகத்தில நிற்கையும் தேவையில்லை, உள்ளத்தில நிற்கும். நாம உலகத்தில நிற்கிறது தான். இப்ப அரசு ஆபீஸ் ரிபாய்கள்டா வேறு இல்லை என்று நினைக்கிறது, ரிபாய் அரசு ஆபீஸர்கள்டா வேறு இல்லை நினைக்கிறேன், நசல்னானவர்கள்டா வேறு இல்லை நினைக்கிறது. எங்க நிற்க பார்க்கும்? அது உலகத்தில நிற்கும். அது அப்படி நீக்கல, அப்படி நீங்காது. இங்க என்ன இடைவெளி இருக்குன்னா அது இடைவெளி என்னங்கிறது காலப்போக்கெல்லாம் முழங்க ஏன் அந்த இடைவெளி வந்துச்சு. அப்ப உள்ளத்தில நிற்கக்குள்ள என்ன படுமண்டா உணர்வு ரீதி அவர் ஏக நிலையில சரிபட்ட உடனே இப்பதான் இங்கே நின்ற அனசாபிஷும் இங்கே நின்ற ரிஃபாயும் என்ன செய்யல, வேறு காணாத நிலைக்கு வரல. அந்த காண்போன் தான் வந்திருக்கான், அவன் இருப்பு தான் அந்த நிலை பிடிபடும். அப்ப வேறு கண்டாக்கள் யாருண்டா இந்த வேறு ரெண்டு வந்துட்டுதான் வேறு கண்டிருக்கா. யாரு அனசாபிஷ் ரிஃபாய் தான் என்ன செஞ்சிருக்கா, அதான் அவன் காண்போனா இருக்கிறவன் என்ன என்று சொல்றான். இப்படி நீங்க கண்டுகிட்டு இருக்கிறீங்க, நான் மன்னிக்க மாட்டேனுங்க. இப்ப குருவான் வழியாட்டுமா, இப்ப முத்தக்கினுங்கிற நிலை வருமா? இப்ப வராது. அப்ப இப்ப என்ன செய்யணும்டா, சும்மா இப்ப புறாவும் மூசாவும் சேர்ந்து என்ன செய்யணும்? இப்ப
அந்த உணர்வு அதுல யாரு வேறு காணாத நிலையை உணர்றதுக்கு போனா மூசா. பிரோம் போனானா இல்ல மூசா பிரவுன் இந்த வேறு காண்ற நிலைக்கு போயிட்டான். அப்படின்னா இந்த அந்த நித்தியமா நிரந்தரமா ஒப்பந்தம் செஞ்ச இதுக்குள்ள யார் இல்லையா பிரவுன் இப்பயும் பிரோன் இருக்கான் தான் அப்ப அவன் நித்தியமா இல்லையா நரகத்தில் இருந்துகிட்டு இருப்பானா இல்லையா அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜன்னத்தில் இருப்பாளா இல்லையா இருப்பாங்க. இப்ப இல்லையா இருக்கிறாங்க. இருக்கிறாக என்ன அறிவு சொல்ற அளவுக்கு அறிவு தெளிவு காணுதா இல்லையா இப்ப இந்த விஷயத்த இப்ப இப்ப இந்த இது இப்ப குர்ஆன்ல ஒளி தோணிச்சா அருள் திற வசனத்தின் பொருள் விளங்குதா அப்ப இப்ப உங்களை உள்ள எங்க இருக்கு முத்தக்கினுக்கு வருது நம்மள உள்ள இன்னைக்கு முத்தக்கினுக்கு வருது இப்ப வாசிக்கணும் இல்லை வழிகிட மாட்டேன் இப்ப அப்ப இப்ப இப்ப ஒரு கேள்வி கேட்கியா கேள்வி புரோன் அப்ப நிரந்தரமான நேரத்தில் இருக்கணுமா இல்லையா அபூஜஹில்ல இரு கரங்களை நாசமானுமா இல்லையா அப்ப அந்த வசனம் அப்படியே இப்ப யாரு சொல்லியிருக்கா அது அல்லாஹ்வுடைய பேச்சு நம்புறீங்களா அது வஹி நிகழ்காலத்தில குர்ஆன் என்கிறது சொல் விளக்கம் இந்த குவலயம் என்கிறது செயல் விளக்கம் அது வஹி நிகழ்காலத்தில இப்பயும் நிலையாக ஒரு கருத்தை உணர்த்திக்கிட்டே இருக்கு ஒரு கருத்தை நமக்கு விளங்கப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்ப இது யாருக்குன்னா நமக்கு தமிழங்க நாம தான் அதை விளங்குற இடத்துக்கும் அதை அந்த குர்ஆனின் ஒளியையும் அதோட பொருள் காண்ற இடத்துக்கு நாம தான் வரோம் அப்ப இன்னைக்கு சுத்தம் பண்ண வேண்டியது எது உள்ளத்தை உடலை போட்டு கழுகழுகள் எவ்வளவு கழுகினாலும் சுத்தமாக யாராவது உலகத்துல ஒரு ஆள் வந்து நான் என் உடலை இன்றைக்கு சுத்தம் பண்ணிட்டேன் எந்த உடல்ல எந்த அழுக்கும் இல்லை என்று சொல்லுவாளா இல்ல அப்ப அது கடைசி வரைக்கும் முடியாது அப்ப உள்ளத்தை சுத்தம் பண்றேன்டா அதுல என்ன செய்யணும் மோசமா இருக்கிற மும்மலத்தை நீக்கும் சிறுக்க நீக்கும் நீக்கினா இந்த இல்ஹாமத்து அவர உள்ளத்தில இயல்பு அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் அவரு இல்ஹாமத்துக்கிட்ட தெண்டிச்சு போறையும் இல்லை இல்ஹாமத்தை அவர் தேடி வரையும் இல்லை அவர் இருக்கிற இடிப்பே இல்ஹாமத்து தான் அவனுடைய இல்ஹாமத்தால நான் இருக்கணும்னு உணர்ந்துட்டார் இதை உணர்ந்து வெற்றி பெற்றா சரி இறைதியான் அந்த அளவுக்கு அந்த இல்ஹாமத்து வந்து அவர் உள்ளத்துல அமையுமா